தேவனை பார்க்கிற கண்ணாடி மாற வேண்டும். தேவனை எந்த விதத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? ஹவு டு யூ நோ காட்? பாருங்க, சிலர் தேவனை எப்படி அறிஞ்சிருப்பாங்க பாருங்க. கர்த்தரை அறிகிற அறிவு பல வழிகளில் நமக்கு வருது. ஒன்று, நம்ம பைபிள் படிச்சு தெரிஞ்சிருப்போம். இன்னொன்று, பிரசங்கங்களை கேட்டு தெரிஞ்சிருப்போம். சிலருக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தே கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் கடந்து உண்மையா நீங்க தேவனை பத்தி அறியணும்னா ஒருத்தரை பார்க்கணும். அவர் தான் இயேசு. இயேசு வாழ்க்கையிலையும் அவருடைய போதனைகளும் தான் ரியல் காட் நமக்கு தெரிகிறார். சிலருடைய அனுபவங்கள் இருந்து நீங்க எடுக்கும் போது நீங்க தேவனை தவறாக கூட புரிஞ்சிருக்கலாம். அப்படிதான் பைபிள்ல நிறைய பேர் ஆண்டவரை நமக்கு தப்பா காமிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே அப்படின்ட்டாங்க. அவர் அக்கினி பட்சிக்கிறவர்லாம் கிடையாது. அவர் பாதிக்கப்பட்டவனை விடுதலை ஆக்குகிறார். அவர் கொல்லுகிறவர் அல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவர். இப்படி நிறைய விஷயங்களை தவறாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை அப்படியே பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா ஜீசஸை பார்க்கும்போது இத்தனை நாள் மனுஷங்க தீர்க்கதரிசிகள் வேத வாக்கியத்தில் எழுதுனதை பார்க்கலாம் வித்தியாசமான ஒரு கடவுளை நமக்கு காட்டுறாரு. அப்போ அங்கதான் மனிதன் தேவனை என்னவாக நினைத்திருந்தானோ, யாராக நினைத்திருந்தானோ அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவர் யாருன்னா ஜீசஸ். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னாக்கும்? யுவர் நாலேஜ் அபவுட் காட். தேவனை அறிகிற அறிவில் சபை என்ன ஆகிட்டே இருக்கணும்னா அடுத்தடுத்த லெவல் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு புதிய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது பழச மறக்க கற்றுக்கணும், முயற்சி செய்யணும். நிறைய நேரங்களில் சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா புதுசையும் கற்றுக்குவாங்க, பழசையும் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை உங்களோடு நான் கற்றுக் கொடுக்க போதிக்க விரும்புகிறேன். ஜீசஸ் டெஸ்ட்ராய்டு மை தியாலஜி. என்னுடைய இறையிலே உடச்சி புரட்டி போட்டது யாருன்னா ஜீசஸ். மனுஷன் கடவுளை எப்படி நினச்சானோ அப்படி இல்லைடா அவர் வேற மாதிரின்னு காமிச்சவர் யாருன்னா இயேசு. த ஹோல் தியாலஜியே அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார் ஜீசஸ். இதை தெரியலன்னா தேவனை நீங்கள் வேறு மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலலாம் தேவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஜீசஸ் வந்து அதை டெமாலிஷ் பண்ணுறாரு. தட்ஸ் நாட் த தியாலஜி. உன்னுடைய தியாலஜி அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் காட். இன்னும் நான் சொல்லுவேன், வேதத்தின் பல பகுதிகளில் பல தலைமுறைகளில் தேவன் மனிதர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அதை சரி செய்தவர் யாருன்னா இயேசு. ஜீசஸ் கரெக்டட் த தியாலஜி. ஸோ அப்படி ஜீசஸ் கரெக்ட் பண்ண சில விஷயங்களை இன்றைக்கி ஒரு சம்பவத்திலிருந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை உங்களுடைய மனதிலும் இதுவரை நீங்கள் அப்படி நினைத்திருந்தால் இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் உங்கள் மனதிலே மாற்றத்தை கொண்டு வரட்டும். உங்களுடைய மனநிலையும் தேவனை குறித்த மனநிலையும் கண்ணோட்டமும் மாறும்போது your perspective about God, when your perspective about God changes, கர்த்தரை பார்க்குற விதம் மாறிடுச்சுன்னு வைங்களேன், உங்கள் லைஃப்பில் நிறைய ஏரியாவில் சேஞ்சஸ் நடக்கும். அப்போது தேவனை பார்க்கிற கண்ணாடி மாற வேண்டும். தேவனை எந்த விதத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? ஹவு டு யூ நோ காட்? பாருங்கள், சிலர் தேவனை எப்படி அறிஞ்சிருப்பாங்க பாருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவு பல வழிகளில் நமக்கு வருது. ஒன்று, நம்ம பைபிள் படித்து தெரிஞ்சிருப்போம். இன்னொன்று, பிரசங்கங்களை கேட்டு தெரிஞ்சிருப்போம். சிலருக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தே கர்த்தரை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் கடந்து உண்மையாக நீங்கள் தேவனை பற்றி அறியணும்னா ஒருத்தரை பார்க்கணும். அவர் தான் இயேசு. இயேசு வாழ்க்கையிலையும் அவருடைய போதனைகளும் தான் ரியல் காட் நமக்கு தெரிகிறார். சிலருடைய அனுபவங்கள்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் தேவனை தவறாக கூட புரிஞ்சிருக்கலாம். அப்படி தான் பைபிளில் நிறைய பேர் ஆண்டவரை நமக்கு தப்பாக காமிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே அப்படின்ட்டாங்க. அவர் அக்கினி பட்சிக்கிறவர்லாம் கிடையாது. அவர் பாதிக்கப்பட்டவனை விடுதலை ஆக்குகிறார். அவர் கொல்லுகிறவர் அல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவர். இப்படி நிறைய விஷயங்களை தவறாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை அப்படியே பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜீசஸை பார்க்கும்போது இத்தனை நாள் மனுஷங்க தீர்க்கதரிசிகள் வேத வாக்கியத்தில் எழுதுனதை பார்க்கலாம் வித்தியாசமான ஒரு கடவுளை நமக்கு காட்டுறாரு. அப்போ அங்கே தான் ஜீசஸ் இஸ் டெஸ்ட்ராயிங் மேன்ஸ் தியாலஜி. மனிதன் தேவனை என்னவாக நினைத்திருந்தானோ, யாராக நினைத்திருந்தானோ அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவர் யாருன்னா ஜீசஸ். ஸோ அப்படி சில விஷயங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இயேசு வந்து சொன்னார், நீர் என்னை எதற்காக அனுப்பினீரோ நான் அதை செய்து முடித்தேன். உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன்னு சொல்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். ஜான் 17 அது ஜீசஸுடைய ப்ரேயர். அதில் சொல்கிறாரு, உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தெரியப்படுத்துவேன். ஐ ஹவ் ஷோன் யுவர் நேம். உங்கள் நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன்னு சொல்கிறார். பாருங்கள், தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கா? தேவனுடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தினவர் இயேசுவா? இன்னைக்கு வந்து 3வது வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பின
அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்னவா? நித்திய ஜீவன். அப்படின்னா நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃபே எதில் இருக்குன்னா நாலேஜில் இருக்குது, அவரை அறிகிற அறிவில் இருக்குது. அவரையும் இயேசுவையும் அறிகிற அறிவில் இருக்குது. இதில் ஒரு வசனம் இருக்குது, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் அறிவித்தேன், இன்னமும் அறிவிப்பேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்கள்லாம் ஆண்டவருக்கு நாமங்கள் நிறைய வச்சாங்க. எகோவா, எகோவா ஈரே, எகோவா நிசி, எகோவா ராஃபா இப்படின்னு சொல்லி பல நாமங்களை வச்சாங்க. இந்த நாமங்கள்லாம் யார் வைத்தது என்றால் மனிதர்கள் தேவனுக்கு வைத்த நாமங்கள். எங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டார், அதனால் எகோவா நிசின்னு பேர் வைக்கிறோம். எங்களுக்கு சுகம் கொடுத்துட்டார், எகோவா ராஃபான்னு பேர் வைக்கிறோம். எங்களுக்கு சமாதானம் கொடுக்குறார், எகோவா ஷாலோம்னு பேர் வைக்கிறோம். அவுட் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவத்திலிருந்து கடவுளுக்கு ஒரு நாமத்தை வைத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி அனுபவத்திலிருந்து சொன்னதான் அவர் பட்சிக்கிற அக்கினி அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்தினேன். உம்முடைய நாமம்ங்கிறார். உம்முடைய நாமம் என்ன நாமத்தை இயேசு சொல்லி கொடுத்தாரு? ஜீசஸ் ஆண்டவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன நேமை யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணார்? அவர் யூஸ் பண்ண ஒரே நேம் என்ன தெரியுமா? ஃபாதர். பிதா என்கிற நாமத்தை என்ன பண்ணுறாரு? நீ இதுவரைக்கும் தேவனை கடவுள்னு பார்க்குற, சர்வ வளர்னு பார்க்குற, நான் சொல்லித்தரேன், அவர் உனக்கு அப்பான்னு சொல்லி கொடுத்தார். இஸ் யுவர் ஃபாதர். இந்த நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்தினேன். ஆமென்.